இருக்கீங்க. உண்மையாகவா? ஒரு சிலர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் இன்னைக்கு துக்ககரமான நாள். புனித வெள்ளின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் பிளாக் ஃப்ரைடேம்பாங்க, கருப்பு தினம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தலைவரை இன்னைக்கு சிலுவையில் அரைஞ்ச நாள், அதனால இன்னைக்கு கருப்பு தினம்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பரிசுத்த தினம், ஹோலி ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த நாள் கிரேட் ஃப்ரைடே, ஒரு பெரிய ஒரு நாள், திருநாள் இந்த நாள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிற நமக்கு ஒரு துக்க நாளா இந்த நாள் இல்லாத படிக்கு தேவ ஆவியானவர் ஒரு பரிசுத்த நாளாக, ஆமென் அல்லேலூயா, ஒரு கிருபையின் நாளாக, ஒரு மகா வெற்றியின் நாளாக, ஒரு வெற்றி சிறந்த நாளாக உங்களையும் என்னையும் பாவத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தொல்லைகளிலிருந்து, உலகத்திலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே மீட்டெடுத்த ஒரு நல்ல நாள் இது. ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் தேவன் நம்மில் வாசம் செய்கிற ஒரு நாள் இந்த நாள். ஆமென் அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. இந்த பக்கம் பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? கேட்டீங்க, பதில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. பதில் சொன்னீங்களா? பிரதர் அமைதியாவே இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. கவிதா சந்தோஷமா? என்ன சந்தோஷம்? ஹஸ்பண்ட் இன்னைக்கு வரல அப்பாடி, அந்த சந்தோஷமா? இல்ல அப்பாடி. ஆமென் அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகலுக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென் ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய உடன்படிக்கைக்காக எங்களை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மிடத்திற்கும் உம்முடைய இரத்தத்தின் இடத்திற்கும் சபையாக ஒரு கூட்ட ஜனமாக உம்முடைய சொந்த சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த இந்த சபையை ஆண்டவராகிய கர்த்தாவை இந்த நாளில் நீங்க கண்ணோக்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்கிற வார்த்தையின்படி இன்னைக்கு எங்க அப்பா சிலுவையில் என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய தண்டனைக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே சிலுவையில் எல்லாவற்றையும் முடிந்தது என்று சொல்லி அவர் சகலத்தையும் முடித்து விட்ட ஒரு நன்னாளிலே கர்த்தாவே எங்களையும் உம்முடைய கிருபாசன தண்டை சேருவதற்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்து இந்த நேரத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென் ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடல் அடிய பாடி தேங்க்யூ ஜீசஸ். எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடவே உம் பாதத்திலே, மண்டியிடவே
நோக்கி எழியோடு கண் நோக்கி பார்த்திரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எழியோடு கண் நோக்கி பார்த்திரையா, பெயர் சொல்லி என்னை அழை உமை விட்டு எங்கோடு சென்று போது, உமை விட்டு எங்கோடு சென்று போது, என்னை தேடி என் வீட்டு வந்தீரையா, என்னை தேடி மறப்பேனோ உமது அன்பை. எனக்காக சிலுவையிலே நீர் பட்ட பாடுகளை, எனக்காக உடைய அன்பின் அடையாளத்தை, எனக்காக உயிரையே தியாகமாய் செய்தீரே, அதை நான் மறப்பேனோ. மன்னிட வேணும் பாதத்திலே எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை எங்கள் ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிட வேணும் பாதத்திலே, மன்னிட வேணும். ஆமென், ஆமென். ஆராதனை துணையாளரே, ஆராதனை. ஹல்லேலூயா. ரிடரகலடரப ஷெஹரபா ஓரிபலரஹலடரபா. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே அவருடைய பிரசன்னம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே அற்புத அதிசய அடையாளங்கள் உண்டு. அற்புத அதிசய அடையாளங்களோடு கூட அவருடைய திவ்ய பிரசன்னம், திவ்ய பிரசன்னத்தோடு கூட அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில உடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிற எங்களை பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை சிலுவையை சுமப்பதற்கு பலத்தை கொடுத்தவரே, பட்ட பாடுகளை அவர் சகித்து கொள்ளும்படியான பலனை கொடுத்தவரே, எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நியமித்த அந்த தண்டனையை சகித்து கொள்ள சந்தோஷமாக ஆவியானவர் தாமே இந்த நாளில இங்க வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரையும் உடைய பலன் நிரப்புவதாக, உடைய கிருபை நிரப்புவதாக, உடைய அபிஷேகம் நிரப்புவதாக. எங்களுடைய புத்திக்கு எட்டாத, ஆராய்ந்து அறியாத பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்வீராக. உடைய ரத்தத்தினாலே உண்டான மீட்பு, உடைய ரத்தத்தினாலே உண்டான மகிமை, உடைய ரத்தத்தினாலே உண்டான விடுதலை, சுகம், ஆரோக்கியம் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிற போராட்டங்களில் இருந்து ஒரு முற்றிலுமான ஒரு ஜெயத்தை கொடுக்கட்டும், முற்றிலுமான ஒரு ஜெயத்தை கொடுக்கட்டும், முற்றிலுமான ஒரு ஜெயத்தை இந்த நாளிலே கொடுக்கட்டும். ஆவியானவர் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை, சிலுவை, சிலுவைனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எதனுடைய அடையாளம்? தண்டனையின் அடையாளம், பாவத்தின் அடையாளம் தான் சிலுவை. ஒருவேளை நோட்டு, பேனா, பென்சில் ஏதாவது வச்சிருப்பீங்கன்னா தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிந்திருக்கலாம். திரும்பவுமாக இந்த நாளில் ஒவ்வொரு வருடமும் இதை நாம் தெரிந்து கொண்டு அடுத்த பகுதிக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வோம். சிலுவை என்பது ஒரு தண்டனையின் சின்னம். உங்களுக்கு பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். ஏசப்பா தான் இல்லை அவர் கூட இருந்த கள்ளர்கள் தான் முதல்ல சிலுவையில் அறையப்பட்டாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே சிலுவை இருந்ததா?
அதுக்கு முன்னாடியே இருந்தது. என்னவா இருந்தது அந்த சிலுவை? திருடர்களை கொலை செய்யறதுக்கான தண்டனையின் சின்னமாக அந்த சிலுவை இருந்தது. கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பதாகவே, எத்தனை வருடம்? ஆமா, 500 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த சிலுவை இருந்தது. அது யாருக்காக அந்த சிலுவை வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இல்லை இந்தியாவில் இருக்கிறோம்னா, இந்தியாவை அல்லாத புற தேசத்தார் யாராவது தப்பு பண்ணிட்டா, யாராவது கொலை குற்றத்தை செஞ்சுட்டா அவங்களுக்கு கொடுக்க சிலுவை மரணம். இரண்டாவது, அவளை உயிரோடு எரித்து கொன்று விடுவார்கள். மூன்றாவது, கழுத்தை வெட்டி அவளை கொலை பண்ணிடுவாங்க. சிலுவை என்பது ஒரு கொலை கருவியாக இருந்தது 500 வருடங்களுக்கு முன்பதாக. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தது ரோம அரசாட்சி. அவரை சிலுவையிலே அறையும்படி சொன்னது அவருடைய சொந்த ஜனமாயிருந்த யூத ஜனங்கள். இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு யூதர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றாலும், இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி ரோமர்களை தூண்டி, பிலாத்துவை தூண்டி இயேசுவை சிலுவையிலே அறைய வைத்தவர்கள். இயேசு கிறிஸ்து யாருக்காக இந்த பூமியிலே வந்தாரோ அவருடைய சொந்த ஜனம் இயேசுவை சிலுவையிலே அறைந்தது. எகிப்து நாட்டிலே இந்த சிலுவை தண்டனையின் சின்னமாக இருந்தது. பாரசீகத்தில் இருந்தது, அசீரியா நாடுகளில் இருந்தது. பல இடங்களில் இந்த சிலுவையானது ஒரு கொலை பாதகனுடைய தண்டனை கொடுக்கும் ஒரு கருவியாகவே அது இருந்தது. இன்னொரு கேள்வியை நான் கேட்கிறேன். ஏன்னா பல வருடங்களாக நம்ம சபைகளுக்கு போறோம், பல ஃப்ரைடே நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். யாரு இன்னைக்கு அந்த சிலுவை இருக்கா? இன்னைக்கு அந்த சிலுவை தண்டனை இருக்கா? ஒரு காலத்திலே அது கொலை கருவி தண்டனையா இருந்தது. ஆனா குறித்து கொள்ளுங்கள், முதலாவது கான்ஸ்டன்டைன், அவர் ரோம பேரரசர். அவர் தான் இந்த சிலுவையில் அறைகிற தண்டனையானது மிகவும் கொடூரமான தண்டனை. அதனால தயவு செய்து இந்த சிலுவை தண்டனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரோம பேரரசனா இருந்த முதலாம் கான்ஸ்டன்டைன் அவர்கள் தான் இந்த சிலுவை தண்டனை இனிமேல் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை நிறுத்தினார். அதே கான்ஸ்டன்டைன் தான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அநேக ஜனங்களை கிறிஸ்தவத்துக்குள்ளாக, அநேக ரோமர்களை, அநேக அடிமைகளை கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தை தழுவும்படியாக வழிவகை செய்தவர் தான் இந்த கான்ஸ்டன்டைன். கிறிஸ்தவ வரலாற்றிலே இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னா அதுக்கு இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அவர் தான் அந்த சிலுவை தண்டனையை நிறுத்தினவர். அவர்தான் கிறிஸ்தவத்திற்கு வித்திட்டவர். அவர் மூலமாக அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாளில தேவனை விடுதலையோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். சிலுவை மரம் அது என்ன மரம்? நிறைய பேர் சொல்லுவாங்க அது கேதுரு மரமா இருக்கலாம், இல்ல அது இந்த மரமா இருக்கலாம், இல்ல அந்த மரமா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த மரத்தை அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா லிக்னம் க்ரூசிஸ். சொல்லுங்க, லிக்னம் க்ரூசிஸ். இதெல்லாம் எங்களுக்கு எதுக்குங்க? நாளைக்கு யாராவது ஏதாவது தெரியுமாங்க இயேசுவை கேதுரு மரத்துல தாங்க அடிச்சாங்க அப்படின்னா அப்படியாங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. சொல்லுங்க, இயேசுவை பேதுரு இல்ல, கேதுரு இல்ல, ஐயோ எனக்கு தெரியல இல்ல, சொல்லுங்க லிக்னம் க்ரூசிஸ் என்கிற ஒரு மரத்தினுடைய பெயர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையிலே அறைந்த அந்த மரத்தினுடைய பெயர். இயேசு கிறிஸ்துவை கொல்கதா மலையில சிலுவையிலே அறையும் பொழுது அவரோடு கூட 2 பேர்த்த சேர்த்து அறைந்தாங்க. யார் அந்த 2 பேரும்? கள்ளர்கள். ஹல்லேலூயா. எதுக்காக 2 கள்ளர்களை மத்தியில இயேசு கிறிஸ்து தொங்கினார்? ஒரு வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வாக்குகள் நிறைவேறும்படியாக கள்ளர்கள் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். ஏன் ஒரு கல்லன் வச்சிருக்கலாம்ல, ஏன் 2 கள்ளர்களை வச்சு நடுவுல இயேசு கிறிஸ்து வச்சார்? அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. யூத மார்க்கத்திலேயும் கள்ளர்கள் இருக்கிறார்கள், புறஜாதி மார்க்கத்தாராகிய நமக்குள்ளேயும் கள்ளர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த 2 பேருக்கும் நடுவுல ஆண்டவர்
கள்ளனை போல யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நான் சிலுவையிலே உங்களைப் போல நானும் கள்ளனாக தொங்கப்பட்டேன். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, கள்ளனை யாருன்னா ஏமாற்றுறவங்க. ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, ஏன் அந்த பழத்தை சாப்பிட்ட? அப்ப ஏவாள் என்ன சொன்னாங்க? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆதாம பார்த்து கேட்டாரு, ஆதாமே நீ ஏன் சாப்பிட்ட? ஏவாள் கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டேன். ஆனா ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து நீ ஏன் வஞ்சிச்சேன்னு ஏன் கேட்கல? அவனுக்கு அவ்வளவுதான் ரெஸ்பெக்ட். ஆனா ஆதாமையும் ஏவாளையும் அவர் பார்த்து கேட்பதற்கு ஒரே ஒரு காரியம், தன்னுடைய ரூபத்துல தன்னுடைய சொந்த சாயல்ல படைக்கப்பட்டதுனாலதான் அவங்கள பார்த்து கேட்டாரு, ஏன் இப்படி செய்தாய்? இன்னைக்கு சபையில வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, ஏன் சாயல்ல ஏன் ரூபத்துல நான் உன்னை படைத்தேனே. ஆதியாகமம் 1:26-27 நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேனே. இன்னும் ஏன் ஆண்டு கொள்ளல? இந்திய தேசத்துல கிறிஸ்தவ மதம் வந்து 2000 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டதே. இன்னும் ஏன் இந்த இந்திய தேசத்தை ஆளுகை செய்ய முடியல? ஆஞ்சலினா அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆர்சி சிஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி அவங்க சொன்னாங்க, 2024ஆம் ஆண்டு இந்தியா கிறிஸ்துவாய் மாறும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன வருஷம்? 2025. இன்னும் முழுசா இந்திய தேசம் ரட்சகரை அறியவில்லை. வெறும் 1% தான் கிறிஸ்தவர்கள் இருந்த இந்த இந்திய தேசம் இன்னைக்கு 2024ஆவது கணக்கின்படி இந்த இந்திய தேசத்திலே 6% கிறிஸ்தவர்களாக முன்னேறி இருக்கிறார்கள். இன்னும் சுவிசேஷம் நிறைய ஜனங்களுக்கு போகல. இன்னும் இயேசுவை சொந்த ரட்சகராய் அநேகர் ஏற்றுக்கொள்ளல. அது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கிறது. ஒரு நிமிஷம் அப்படியே கையை மேல உயர்த்தி அர்ப்பணிச்சு சொல்றீங்களா, ஆண்டவரே எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே பாவத்தின் தண்டனையை, சாபத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டு என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கின நல்ல தெய்வமே, என்னை உடைய சொந்த பிள்ளையாய் மாற்றின நல்ல தெய்வமே, இந்த நாளில் நான் குடியிருக்கிற பகுதிகளில் இந்த இந்திய தேசத்துல தேவனை அறியாத எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிக்கிற பின்மாற்றத்துல போன எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்களே. என்னை பயன்படுத்தும் அப்பா. சொல்றீங்களா? என்னை பயன்படுத்தும். எல்லாருடைய வாயு திறந்து சொல்லுங்க, என்னை பயன்படுத்தும். எல்லாரும் சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க, என்னை பயன்படுத்தும். நிச்சயமா தாகமுள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன தேவ ஆவியானவர். நிச்சயமாக நீங்க போய் சுவிசேஷம் சொல்றீங்களோ இல்லையோ, உங்களை பார்க்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக மாறும். நீங்க வாயிலிருந்து புறப்படுகிற சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் பிள்ளைகளை, ஒவ்வொரு மனுஷர்களை, ஒவ்வொரு பாவிகளை, ஒவ்வொரு கொலை பாதகர்களை கிறிஸ்துவின் அன்னைக்கு அது திருப்பும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Lord. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அறையப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் அவர் தொங்கினாரு? 9 மணி நேரம் தொங்கினார். எழுதி கொள்ளுங்க. அவர் தூக்குன அந்த மரத்தினுடைய, அந்த சிலுவை மரத்தினுடைய எடை எவ்வளவா இருந்தது தெரியுங்களா? 150 கிலோ. ஆனா ஏசப்பாவோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 85 கிலோ. 85 கிலோ எடையுள்ள ஒரு மனிதனை 150 கிலோ எடையுள்ள ஒரு சிலுவை மரத்தை தூக்க முடியுமா? நிறைய பேர் இந்த டிவிலெல்லாம் பார்க்குற மாதிரி கிராஸ் இப்படி இருக்கும், அதனால முழு கிராஸையும் அவர் தூக்கிட்டு வந்தாருன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இல்லை, அந்த நடுவில் ஒரு லைன் இருக்கும் பார்த்தீங்களா பெருசா, அதை மட்டும்தான் அவர் தூக்கிட்டு வந்தார். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாராவது தெரியாமல் இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு கேட்டாங்கன்னா நீங்களும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நான் இந்த காரியங்களை சொல்கிறேன். அவர் தொங்கின அந்த மரத்தினுடைய எடை 150 கிலோ. இயேசு கிறிஸ்துவோடைய எடை 85 கிலோ.
ஏசப்பா எவ்வளோ ஹைட் தெரியுமா? ஜோஷினி சொல்லுங்க, ஏசப்பா எவ்வளோ ஹைட் இருந்திருப்பார் ஒரு தோராயமா? 6 feet. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, ஏசப்பா எவ்வளோ ஹைட் இருந்திருப்பாரு? எத்தனை அடி இருப்பாரு? ஏசப்பா சொல்லுங்க. 7 அடி இருப்பாரு. எங்க அப்பா மாதிரி அவரு 7 அடி இருப்பாரு. ஐயா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 5 அடி 8 இன்ச்சு. ஐயா கரெக்டா பர்ஃபெக்டா சொல்லிட்டாரு, ஒண்ணுமே மாத்தல. ஐயாக்கு ஒரு கிளாப் பண்ணுவோமா? ஸோ ஐயாக்கு இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால கரெக்டா சொல்லிட்டாரு. ஆமாம், எல்லாருக்குமே இது தெரிஞ்சதுனால அவங்க கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க. தெரியாது, எத்தனை பேர்த்துக்கு தெரியாது? நம்ம ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்தப்போ அவரோட ஹைட் எனக்கு தெரியாதுங்கிற ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தெரிஞ்சுக்கோங்க, 5 அடி 8 அங்குலம். ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி அவர் கைகளில் ஆணிகளை பாய்ச்சினாங்க. அந்த ஆணினோட நீளம் பார்த்தீங்கன்னா எழுதி கொள்ளுங்க, 18 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் கனம். அதோட வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னா 1 சென்டிமீட்டர் கனம் அதில் இருந்துதான். அந்த ஆணி 18 சென்டிமீட்டர்ல இருந்துச்சா. யோசிச்சு பாருங்க, அப்படின்னா அது எவ்வளவு ஒரு நீளமான ஒரு ஆணி. கையை உள்ள குத்தி அது போகும்போது அது எவ்வளவு வலிச்சிருக்கும், வேதனை. நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து இந்த உள்ளங்கையில தான் அடிச்சாங்க, ஆணி அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவ உள்ளங்கையில ஆணி அடிக்கல. எங்க ஆணி அடிச்சாங்க? தொட்டு காட்டுங்க எல்லாரும், மணிக்கட்டு. எல்லா குட்டீஸ் எல்லாம் தொட்டு காட்டுங்க. ஏசப்பாவை எங்க? மணிக்கட்டில் தான். ஏன்னா இதில் அடித்தா கை பிஞ்சு வந்துடும், அதனால இங்கே அடிக்க மாட்டாங்க. இங்கே தான் உயிர் நாடு இருக்குது, அதனால எங்கே தான் அடித்தாங்க? 2 கையிலையும். அதே மாதிரி கால்களில் 2 காலையும் ஒரு கால் மேலே இன்னொரு கால் வச்சு மொத்தமாக இயேசு கிறிஸ்துவை அறையும் போது 3 ஆணிகளை வைத்து அறைந்தார்கள். எபிரேய பாஷையில் முதல் எழுத்து ஆல்ஃபா. ஆல்ஃபா, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறவர். அவர் தன்னுடைய சரீரத்திலே 3 தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. 2 கரங்களில 2 காலையும் சேர்த்து வச்சு ஒரு ஆணி, 3 ஆணிகள்னாலே கடாயப்பட்டவராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 17 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 17 மணி நேரம் தண்ணி குடிக்காம. இப்ப நான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, வாட்டர் கேன் தேடினாங்க. இங்க ஒரு வாட்டர் கேன், அங்க ஒரு வாட்டர் கேன். உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே நமக்கு எவ்வளவு தண்ணி தாகம் அடிக்குது இல்ல, வெயில் காலத்துல. தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது ஏப்ரல் 10, தெரியுமா எத்தனாம் தேதி? கணக்குப்படி எப்போ அவர் சிலுவையில் அறையப்பட்டான்னு? ஏப்ரல் 14ஆம் தேதி. ஹல்லேலூயா. எத்தனாவது மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி மாதம், 10வது மாதத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. இப்போ வெயில் காலமா குளிர்காலமா? பயங்கர வெயில் காலம். ராத்திரியிலிருந்து நேற்று பெரிய வெள்ளின்னு சொல்லுவாங்க. நேற்று தினம் ராத்திரியில் எப்போ பஸ்காவை அவர் ஆசரித்தாரோ அந்த பஸ்கா நேரம் முதற்கொண்டு அவர் சிலுவையில் அறைந்து அவர் மரிக்கும் தருணம் வரைக்கும் அவர் தண்ணீர் குடிக்கவில்லை, தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 17 மணி நேரம் அவர் தண்ணீர் இல்லாமல் அவர் சிலுவையிலும் பாடுகளிலும் அவர் பங்கேற்றார். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. ஹல்லேலூயா. ஒரு தாகம் அவருக்குள்ள இருந்தது. என்ன தாகம்? என் மக்களுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக. இந்த பாவத்தின் பிடியில, இந்த பாவத்தின் அகோரத்துல இருக்கிற, சாபத்தின் பிடியில இருக்கிற, தன்னுடைய சாயல்ல படைக்கப்பட்ட, தன்னுடைய ரூபத்தின் படி படைக்கப்பட்ட பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவருக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு அந்த தாகம் உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும். இல்லை, இந்த முழு உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி அப்படியே கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா, ஆத்தும தாகத்தை எனக்கு தாருங்கப்பா, ஆத்தும தாகம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, கணவன் மனைவியா இருக்கிறவங்க, வயோதிபர்கள், எத்தனை பேர் இந்த நாட்களில் பாவத்தின் அகோர பிடியில இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை எல்லாம் மீட்கக்கூடிய ஒரு தாகம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆத்தும பாரம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. சுவிசேஷ பாரம் வரட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொள்ளை பொருளாக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கக்கூடிய அந்த தாகம் எனக்குள்ள கொடுங்கப்பா. நீங்க கேளுங்க, கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுக்கிறார். இது அவருக்கு பிரியமான ஒரு ஜெபம், இது அவருக்கு பிரியமான ஒரு ஜெபம்.
ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாரும் ஆண்டவரே. பாவத்துல பிசாசின் பிடியில இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கு அப்பா. சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த தாகத்தை எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. அப்பா கணுக்கால் அளவு இல்லப்பா, முழங்கால் அளவு இல்லப்பா, இடுப்பு அளவு இல்லப்பா. நான் முதல்ல நீச்சல் ஆழத்துக்கு போகணும். நான் முதல்ல நீச்சல் ஆழத்துக்கு போய் அப்பா கடல்ல மூழ்கி கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே, இந்த உலகத்துல பாவத்துல மூழ்கி கொண்டிருக்கிற திக்கு தெரியாம திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே, நான் மக்களை அப்பா ஆத்துமாக்களை உமண்டையில சேர்க்கக்கூடிய ஒரு தாகத்தை இந்த நாள்ல எனக்குள்ள தாரும் அப்பா. தாரும் ஆண்டவரே, தாரும் அப்பா. ஒரு பாரம். ஹல்லேலூயா. சுவிசேஷ என் சுமையாக பாரத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஏதோ வந்தோம், சர்ச்சில் உட்கார்ந்துருந்தோம், சிலுவை பாட பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நாங்கள் இந்த இடத்த விட்டு போகாம இந்த இடத்த விட்டு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது ஒரு ஆத்தும பாரம், ஒரு சுவிசேஷ பாரத்தினால நிறைந்தவர்களாய் 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிசாசின் தலையை, சாத்தானுடைய தலையை, சர்ப்பத்தின் தலையை என் அப்பா நசுக்கி விட்டார். நான் இன்னும் செய்ய வேண்டிய வேலை ஒன்று பாக்கியம் இருக்கிறது. அந்த வேலையை முடிப்பதற்காக ஆண்டவர் என்னை கரம் பிடித்திருக்கிறார். அந்த வேலையை நான் செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் என்னை விட்டு விட மாட்டார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார். என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ரிபடகலடரபா. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. அடுத்ததாக எழுதி கொள்ளுங்க. 5480 அடிகள் காயங்கள் அவர் உடம்புல இருந்துதான். எத்தனை காயங்கள்? 5480 காயங்கள். ஸ்கூலுக்கு போற பசங்களை கையில் அடிச்சாவே அவங்களால தாங்க முடியாது. ஆனா அப்பாவை அடிச்ச அந்த சாட்டையினுடைய விவரத்தை எல்லாம் சொன்னா தாங்க முடியாது. இப்பவே நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்டை எடுத்து அவரை அடிக்கும் பொழுது அவருடைய மொத்த சரீரத்துல 5480 காயங்கள் அவருடைய சரீரத்தில் இருந்தது. மாத்திரமல்ல, அவருடைய முதுகுல எத்தனை காயம் இருந்தது தெரியுங்களா? 150 ஆழமான காயங்கள். எத்தனையாமா? எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கு. இந்த 5480க்கும் ஒரு கணக்கு இருக்குது, 150க்கும் ஒரு கணக்கு இருக்கு. இதெல்லாம் எபிரேய ரபிமார்களை போய் கேட்டா இந்த 5480 எதை குறிக்குது, இந்த 150 ஆழமான அடிகள் எவைகளை குறிக்குதுன்னு அவங்கெல்லாம் விளக்கமெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. ஆனா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவருடைய முதுகு உழப்பட்ட, ஏர் உழப்பட்ட அந்த வயல் நிலம் போல இருந்ததுக்கு ஆமென், நமக்காகத்தான் அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த காயங்களினால நம்முடைய நோய்களை அவர் சுகமாக்கி இருக்கிறார். ஆமென். அவருடைய தழும்புகளால சுகமானோம், சுகமாகிறோம் இல்லை, அவருடைய தழும்புகளால நம்ம என்ன சுகமானோம். அவருடைய காயங்கள்னால நம்ம சுகமா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இந்த நேரத்துல இப்ப யாராவது வியாதியோட, இல்ல தலைவலி தான், இல்ல எனக்கு காய்ச்சல் தான், இல்ல அப்பப்ப என்ன மாதிரி இது பவுலுக்கு ஒரு முள்ளு எப்பெல்லாம் மெசேஜ் இந்த வாரம் நீ மெசேஜ் எடுத்துருன்னு சொல்றாங்களோ அன்னைக்கெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேசல் பிளாக் ஆயிடும். எப்படிங்க? மற்ற நாள்லாம் நல்லா இருப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் பாஸ்ட் என்னை பார்த்து இந்த வாரம் நீ தான் மெசேஜ், நாளைக்கு நீ தான் மெசேஜ்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு பாஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டாருன்னா சனிக்கிழமை வரைக்கும் நல்லா இருப்பேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆயிடுச்சுன்னா எங்கிருந்தா இந்த கோல்டு எனக்குள்ளே வரும்னே தெரியும். எனக்கு ஒரு முள், அந்த மாதிரி ஒரு முள், பாட முடியாது, மெசேஜ் கொடுக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. சொல்லுவாங்க அடமூக்கில் பேசிகிட்டு இருக்கேன் பாரு, அது மாதிரி எனக்கும் ஒரு சில முள் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்போ? மெசேஜ் கொடுக்குற சமயத்தில் மட்டும். ஆனால் ஆஃப்டர் மெசேஜ் எங்களோட பேசி பாருங்க, இப்படி இருக்கவே மாட்டேன், நல்லா இருப்பேன் நான் கரெக்டாக. அது வந்து என்னை குட்டும் சாத்தானுடைய முள்ளா இருக்குதுன்னு பவுல் சொன்ன மாதிரி. ஆனாலும் நான் விட மாட்டேன். இந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் மனசுல தான். சரீரமெல்லாம் எனக்கு நல்லா இருக்கு, ஆனா என்னுடைய இருதயம் பாரத்தால் நிரம்பி இருக்கிறது. ஏதோ ஒரு பாரம், இனம் புரியாத ஒரு காரியம், ஒரு கவலை, ஏதோ ஒரு கேள்விக்குறி, ஏதோ ஒரு காரியம் என் மனசை போட்டு பாரமா அழுத்திட்டு இருக்குன்னு யாராவது நினைக்கிறீங்களா? இல்ல என் சரீரத்துல இந்த வியாதி, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா நினைக்கிறீங்களா? நிச்சயமா சொல்றேன், இப்ப கரங்களை உயர்த்தி நீங்க கேட்டு பாருங்க. ஆவியானவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறார். கண்களை மூடி, ஒருவேளை உங்க சரீரத்துல ஏதாவது வியாதி இருந்தா
முடியல ஆண்டவரே, என்னால் நடக்க முடியல ஆண்டவரே, என்னால் சரியான ஒரு பலவீனமாக இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் இந்த பாடுகளை என்னால் சகிக்க முடியல ஆண்டவரே. இந்த தலைவலி, இந்த காய்ச்சல், இந்த சைனஸ் பிரச்சனை, இல்லை இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம், இல்லை கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், இல்லை ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இருதய பலவீனம், ஒருவேளை விட முடியாத பாவ பழக்கங்கள், குடி பழக்கம் எனக்கு இருக்குது, இச்சையான காரியம் வெளியில தெரியாது, ஆனா எனக்குள்ள அந்த இச்சை அப்பப்போ வரும். என்னால யாரையும் ஏறிட்டு பார்க்க முடியாது, என்னால யாரையும் கண்ணுக்கு கண் நேரா பார்க்க முடியாது. ஒரு வகையான ஒரு பாவ உணர்வு எனக்குள்ள இருக்குது. அது என் மனைவிக்கு தெரியாது, அது என் கணவருக்கு தெரியாது. அப்படி ஏதாவது அந்தரங்கமான ஏதாவது பாவங்கள் ஒருவேளை அது இருக்கும்னா இப்ப ஆவியானவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக அவர் நம்மை சுகப்படுத்துகிற ஆண்டவர், அவர் தொட்டு சுகமாக்குகிற தேவன். நிச்சயமாகவே இப்பொழுது ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக தொடுதல் நம்மை தொடட்டும். ஆவியானவரே, இங்க வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரையும் தொடுவீராக. எங்க சரீரத்தில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா பலவீனங்கள் மறையட்டும். உலகம் சொன்ன பொய்கள், டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6.5 லிட்டர் ரத்தங்கள் எனக்காக ஆண்டவர் சிந்தி இருக்கிறார். எனக்காக கடைசி சொட்ட ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். எதற்காக? நான் சுகமாக, நான் சுகமாக, நான் முற்றிலும் விடுதலை அடையும்படியாக. அப்பா, என்னை சுகப்படுத்துங்க, என் பிள்ளைகளை சுகப்படுத்துங்க, என் கணவரை சுகப்படுத்துங்க, என் உறவின் முறையாரை சுகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ரீபா ராரா ராகா பாபா பாபா ராகா லாட்டா ராபா பாபா பாபா. அவருடைய ரத்தத்திலே மீட்பு உண்டு, அவருடைய ரத்தத்திலே சுகம் உண்டு, அவருடைய ரத்தத்திலே விடுதலை உண்டு, அவருடைய ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. மரித்து போன வாழ்வை உயிர்ப்பிக்கிற ஜீவ வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே இருக்கிறது. விலையேற பெற்ற ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட்ட அப்பமாய் இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே ஜீவன், அந்த ரத்தத்தினாலே மீட்பு, அந்த ரத்தத்தினாலே நமக்கு ஆரோக்கியம், அந்த ரத்தத்தினாலே நீடித்த வாழ்வு, அந்த ரத்தத்தினாலே மீட்பு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி தேவனோட வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பொழுது மேலே ஒரு வாசகம் வச்சுருந்தாங்க. அது 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. என்னென்ன மொழி எழுது? ஆமாம், வெரி குட். எல்லாம் நம்மளே கிளாப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் யாருமே கிளாப் பண்ணல. ஓ, எனக்கு தெரியல அதனால நான் கிளாப் பண்ணல அப்படிங்கிறீங்களா? எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் என்ற 3 மொழிகள்ல அங்க என்ன எழுதியிருந்தாங்க? INRI அப்படின்னா என்ன அர்த்தமாமா? ஈசஸ் நஸ்ரேயஸ் ரெக்ஸ் இண்டோரம். சொல்லுங்க, ஈசஸ். நிறைய பேர் கேட்பாங்க INRIன்னா என்ன? இந்தியா மாதிரி INRIன்னு இருக்கே அப்படின்னு நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நான் சொல்றேன், சொல்லுங்க, ஈசஸ் ரெக்ஸ் நஸ்ரேயஸ் ரெஸ் இண்டோரம். இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறீங்களா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஐனா ஈசஸ், ஈசஸ்னா ஜீசஸ். அடுத்தது நஸ்ரேயஸ், நசரேயன், இயேசு நசரேயன். அடுத்தது ஆர்னா என்ன? ரெக்ஸ்னா ராஜான்னு அர்த்தமா, ராஜா. கடைசி எழுத்து என்னது? ஐனா என்ன? இண்டேரம். சொல்லுங்க, இண்டேரம்னா என்ன? யூதர்களின் ராஜா. நசரேயனாகிய இயேசு யூதர்களின் ராஜா என்று ரோம ராஜாவாகிய பிலாத்து எழுதி வைத்தான் இந்த மேல் விலாசத்தை. ஹல்லேலூயா. INRI. இயேசு ஒரு நசரேயன். அவர் யார்? அவர் யூதர்களுடைய ராஜா. யூதர்களுடைய ராஜா இருக்கிறேன், ஆனா எனக்கும் இதுக்கும் என்ன இல்ல, சம்பந்தம் இல்லைன்னு பிலாத்து கைகளை கழுவி விட்டான். உபாகமத்தில் ஒரு அதிகாரம் இருக்கு. நான் எனக்கு சரியா சொல்ல தெரியல, இருந்தாலும் உபாகமம் 17 என்னன்னு 18 எனக்கு தெரியல. அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனுஷன் ஒரு இடத்து பக்கத்துல இறந்துட்டான் அப்படின்னா அந்த அவன் எங்க இறந்துருக்கிறானோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்தை எல்லாம் கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டு
கேட்பாங்களாம். எப்போ உங்க ஊர்ல இருந்து யாராவது வந்து இவனை வெட்டி கொண்டாங்களான்னு கேட்பாங்களாம். பக்கத்துல இருக்கிற கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்களாம். யாரும் எனக்கு தெரியாதுங்க, எங்க ஊர்ல யாரும் இல்லைங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்களா, கை கழுவிடுவாங்களாம். எங்களுக்கு இதுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அப்படியா, யாருன்னே தெரியலையா, அப்ப அதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும்ல. ஏன்னா லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லுது, மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குதா, ரத்தத்துல இருக்குதான். அந்த ரத்தம் ஆதியாகமத்திலே பேசிருச்சான். எப்ப பேசிச்சு, ஆபேலுடைய ரத்தம் பேசினது. அந்த ஆபேலுடைய ரத்தத்துக்கு முன்பதாகவே நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் ஏவாளுடைய மானத்தை, அவருடைய சரீரத்தை காப்பதற்காக அன்றைக்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அவங்களுக்கு ஆண்டவர் தோல் உடையை தரித்து போற்றினார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தோல் உடைகள் அல்ல, இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு தோல் உடை கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக நம்முடைய கீழ்ப்படியாமையின் பாவத்திற்காக நமக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதுனால இயேசுவையே ஆடையாக நம்ம என்ன பண்ண வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொண்டு இருக்கிறீர்கள், துதியின் ஆடையை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர்தான் துதி, அவர்தான் ஜெபம், அவர்தான் எல்லாமே. ஹல்லேலூயா. இயேசு என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சும்மா இருக்கவே மாட்டான். அவன் வாயில துதி, ஆராதனை, பாடல்கள், தேவ வார்த்தைகள், ஸ்தோத்திரங்கள், துதிகள் நிரம்பிக்கொண்டே இருக்கும். மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு, ரத்தத்துல இருக்குதான். ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படும் போது அதுக்காக பிராயசித்தம் செய்யணும் இல்லையா. அதனால ஒரு கடாவை கூட்டிட்டு வந்து, ஒரு ஆட்டு கடாவை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுவாங்களாம், கழுத்தை வெட்டுவாங்களாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டுல பஸ்கா பண்டிகைன்னு ஒரு பண்டிகை. எகிப்திலிருந்து ஜனங்கள் எங்க போனோம், கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ராத்திரியில சங்கார தூதன் வந்து எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் கொலை பண்ணார். அதுக்கு அடையாளமாக தன்னுடைய பிள்ளைகளாகிய இந்த ஜனங்கள்ல ஒருத்தர் கூட அழியக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க சொன்னார். 7 பண்டிகையில ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் ஆசரிப்பு கூடாரத்துல அநேக பலிகள் செலுத்துறாங்க. என்னென்ன பலி ஏதாவது சொல்றீங்களா, தெரியுமா? பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, குற்ற நிவாரண பலி, பாட பலி, கடைசியாக போக்காடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன ஆடு, போக்காடு. இந்த போக்காடு பலின்னு என்னன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியை முன்னாடி நிற்க வச்சு ஆசாரியர்களும் மற்றவர்களும் அந்த ஆடோட தலைமையில கையை வச்சு, என் பாவம்லாம் எங்க போகட்டும், இந்த ஆடோட போகட்டும் அப்படின்னு தான் பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டுக்குள்ள செலுத்திட்டு அந்த ஆடை கொண்டு போய் வெளியில வனாந்திரத்துல கொண்டு போய் தூரம் விட்டுருவாங்களாம். அது பேர் போக்காடா. அதை வெட்டாம விட்டுருவாங்க. அதே மாதிரி மற்ற ஆடுகளை சர்வாங்க தகன பலியாக, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக பலி செலுத்தும் போது நல்லா கவனிங்க, கழுத்துல ஒரு நரம்பு இருக்குமா. என்ன இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நரம்பு. அது ஆசாரியர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்களாம். அந்த குறிப்பிட்ட நரம்ப அவங்க பார்த்து அந்த நரம்பை கண்டுபிடிச்சிட்டு அதுல ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் சொல்ல முடியாது, அந்த நரம்பை லைட்டா அவங்க தூண்டி விட்டுட்டாங்கன்னா அந்த ஆடுகளுக்கு மயக்க நிலைமை, அனஸ்தீசியா, என்னவா, அனஸ்தீசியா, மயக்க நிலைமை வந்துருமா. அந்த ஆடுகளுக்கு வழி தெரியக்கூடாது என்பதற்காக அந்த ஆடுகளுடைய கழுத்தை வெட்டுவதற்கு முன்பதாக அந்த நரம்பை அவர்கள் அழுத்தி அவர்களுக்கு அந்த ஆட்டுக்கு அனஸ்தீசியா, மயக்க நிலைமையை கொடுத்துட்டு ஒரே செகண்ட்ல கழுத்தை அறுத்துருவாங்களாம். வழி தெரியாம ஆட்டை அறுப்பார்களாம். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழி தெரியாத ஆடாக அல்ல, ரா முழுவதும் உங்களுக்காக எனக்காக அநேக வழிகளை, ஹல்லேலூயா, உடம்புல சரீரத்துல பலவீனம் அடைந்தவராய் வலியை ஏற்றார். எதற்காக? நீங்க படுற, நான் படுற வலிகளை அவர் அறியும்படியாக. யாரும் சொல்ல முடியாது. நான் படுற வேதனை இயேசுவுக்கு எப்படி தெரியும்? என் பிள்ளையை இழந்துட்டு வாடுற வாழ்க்கை யாருக்கு தெரியும்? என் கணவர் பிரச்சனை பண்ற பிரச்சனையில நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். உங்களுக்காக எனக்காக வலியை தானாக ஏற்றுக்கொண்டவர். ஹல்லேலூயா. எதற்காக? நம்முடைய வலியை புரிந்தவர். கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, என் வலியை நல்லா தெரிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வலி வேதனைகளை ஆண்டவரே
சொல்ல முடியாத பாரங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கட்டின கணவருக்கு சொல்ல முடியாது என் பாரத்தை, மனைவிக்கு சொல்ல முடியாது என் வலி வேதனை என்னங்கிறது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது நான் படுற பாடு என்னன்னு. ஆனாலும் அப்பா, என் வலி வேதனைகளை நீ நன்றாய் அறிந்தவர் ஆண்டவரே. எனக்காக அந்த வலி வேதனை 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. இனி நான் சுமக்க தேவையில்லப்பா. இனி அந்த வலி வேதனையிலே நான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லப்பா. எனக்காக நீர் பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே. உமக்கு நன்றி ராஜா. என்னை நன்றாய் அறிந்தவரே, என்னை நன்றாய் புரிந்தவரே, உடைய அழகான கண்களை கண்டதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் சொல்ற ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை இப்ப நிரப்புகிறது. வலி வேதனைகள், உங்க மனசு இருக்கிற பாரத்தை எல்லாம் அவர் மேல இப்ப இறக்கி வைக்கிறீங்க. ஓ ரீபா லடரஹதரபா, உடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல. ஓ அவர் ஒரு போக்காடா இருக்கிறார். சர்வாங்க தகன பலியாக, குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, போஜன பலியாக, பான பலியாக, உங்களுக்காக எனக்காக அவர் பலியாக இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம். என் வலி வேதனைகளை அறிந்தவரே உமக்கு நன்றி அப்பா. நீ நான் சுமக்க தேவையில்லை தகப்பனே, அதை எல்லாம் உங்க மேல வச்சுட்டேன். நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வழிகள் அவருக்கு தெரியும், அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்களும் ஏதாவது செய்ய போறீங்க, இல்லை அவர் செஞ்சுட்டார் ஆல்ரெடி. சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. உங்க வலி என்ன, உங்க வேதனை என்ன, எல்லாம் அவருக்கு தெரியும். ஜோசப் ஐயா பக்கத்துல ஆளு இருக்கிறாங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? உங்க வலி, உங்க வேதனை எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மனுஷனை தள்ளலாம், மனுஷன் உங்களை பொருட்படுத்தாம இருக்கலாம், ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. உடைய வலி வேதனைகளை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது 7 வார்த்தைகளை பேசினார். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம கடந்து முதல் வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன பேசினார் சிலுவையில? மன்னிப்பு. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல அவர் சொன்ன, எல்லாம் சொல்லுவாங்க சிலுவையில உதிர்த்த 7 பூக்கள் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அவர் நமக்கு சிலுவையில கொடுத்த மீட்பு, பரிசுத்தம், அதுல முதல்ல மன்னிப்பு. ஆமென். தன்னை காயப்படுத்தினவர்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசினார். இன்னைக்கும் நீங்களும் நானும் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் எனக்கு விரோதமா என்னை காயப்படுத்தின, என்னை தூஷிச்ச, என்னை நிந்தித்த, அவமானப்படுத்தின, என்னை ஒரு பொருட்டே இல்லாம தூசியா என்ன எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிக்க முடியலன்னா பரலோகம் வர்றது கஷ்டம்தான். ஆனால் இப்போ மன்னிப்பு கேட்டுருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நான் தேவகுமாரன்னு இவங்களுக்கு தெரியல. அதையே நீங்களும் சொல்லுங்க, நான் யாருன்னு அவனுக்கு தெரியலப்பா, நான் ஏசப்பா பிள்ளைங்கிறது தெரியாம என்னை தொட்டுட்டான், உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடு, இது அவனுக்கு தெரியல, அதனாலதான் நம்மளை தொட்டுட்டான். ஆண்டவர் சும்மா இருப்பாரா? இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் யூதர்கள். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறம் யூதர்களுடைய கதி என்னாச்சு? ஆண்டவர் மன்னிப்பு கேட்டார். இருந்தாலும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நம்மளை யாராவது காயப்படுத்துறாங்களா, வேதனைப்படுத்துறாங்களா, நம்மளை ஒரு பொருட்டா என்ன நிந்திக்கிறார்களா, கவலைப்படாதங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. நிச்சயம் சொல்ற, அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள், நாம் யார் என்பதையும் அறிந்து கொள்வார்கள். நம்மை வேதனைப்படுத்தினதற்காக அவர்கள் வேதனைப்படுவார்கள். தெரியாம தொட்டுட்டேனே, இவங்க யாருன்னு தெரியாம நான் செஞ்சுட்டேன், நிச்சயம் வேதனைப்படுவாங்க. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் அவங்க வேதனைப்படாம இருக்கலாம், ஆனா நீங்க தயவு செய்து மன்னிச்சிருங்க.
100% மன்னிச்சிருங்க. மன்னிப்பு வாயில மாத்திரம் இல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. ஹல்லேலூயா. இயேசு எப்படி மன்னித்தாரோ அந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா, வியாதிக்கு ஒரு பெரிய காரணம் மன்னிக்காம இருதயத்துல கசப்பை வைத்திருக்கிறது. நிறைய பேர் திருவிருந்து எடுக்கிறது இல்லை. ஏன் எடுக்கிறது இல்லை? அவன் வந்திருக்கிறான், அதனால நான் எடுக்க மாட்டேன். நானும் அவனும் எப்படி வந்து திருனா இல்ல, அவன் வராத அடுத்த மாசம் நான் எடுத்துக்கிறேன். ஆண்டவர் வந்துட்டா என்ன பண்றது? ஒருவேளை ஆண்டவர் இவரை எடுத்துக்கிட்டா என்ன பண்றது? ஹல்லேலூயா. அம்போ கதிதான், அதோ கதிதான், கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. உங்க இருதயத்துல கசப்பு இருந்துச்சுன்னா உடம்புல வியாதி வரும். யாராவது உங்ககிட்ட வந்து ஐயா அம்மா எனக்கு இந்த வியாதி இருக்கு ஜெபிங்கன்னா, முதல்ல அவங்கள பார்த்து கேளுங்க, யாரையாவது மன்னிக்காம இருக்கிறீங்களா? யாரு மேலேயாவது கசப்பு வச்சிருக்கிறீங்களா? யாருக்கிட்டையாவது கோபம் சண்டை போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேளு. கண்டிப்பா ஆமாம்பாங்க. செத்தாலும் மன்னிக்க மாட்டேங்க அவன் பண்ண. அப்ப உனக்கு இந்த வியாதி போகாது. எத்தனை டாக்டர்கிட்ட போய் வேணாலும் பாருங்க, எங்க வேணாலும் போங்க, பணம் வேணா செலவாகுமே தவிர வியாதி சரி. ஆனா மன்னித்து பாருங்கள், மன்னிப்பு கொடுத்து பாருங்கள். எத்தனை முறை மன்னிக்கணுமாமா? 7 முறை அல்ல, 70 முறை. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ சாகிற வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டே இரு, மன்னிச்சுக்கிட்டே இரு. நீ நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருப்போம், வியாதி இல்லாம சந்தோஷமா நீடித்த நாட்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஏன்? இந்த மன்னிப்பு ஒரு பாவ நிவாரண பலியாய் இருக்கிறது. ஆமென். 2வது வார்த்தை, சிலுவையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். இதே லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொன்னாரு? இது கல்லனை பார்த்து. எந்த பக்கம்? வலது பக்கமா இடது பக்கமா? 2 கல்லன்களும் இயேசுவை நிந்தித்தாங்க. 2 பேருமே நிந்தித்தாங்க. ஆனா ஒருத்தன் வந்து மனசு சங்கடப்பட்டு, டேய் நம்ம எல்லாம் பாவம் செஞ்சதுனால சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம், ஆனா இவரை பாடுறா, இவரை பார்த்தா பாவம் செய்யற முகம் மாதிரியே இருக்குது. அவர் முகம் அந்த கேடு அடைஞ்சிருந்ததுதான். ஹல்லேலூயா. அதுல ஒரு குற்றவாளி, அதுல ஒரு கள்ளன் சொல்றானா, ஆண்டவரே ஒருவேளை நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்போது என்ன நீங்க என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்க. நீங்க ராஜ்யத்தில் வரும்போது அப்படின்னா ராஜாங்கிறத அந்த குற்றவாளி என்ன பண்ணியிருந்தா, அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருங்கிறது தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட, ஓகே, நீ ஏசப்பா பிள்ளை, ஓகே, ஆனா நான் யார் என்பதை நீ அறிந்து கொள். நீ யாருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள். எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள். என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள். அறிந்து கொண்டு அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவிதான், எனக்கு தண்டனை கிடைக்கும், ஆனாலும் உங்க ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்தரலும். இன்னைக்கு நீங்களும் நானும், நம்மளாம் நீதிமானே கிடையாது. இந்த உலகத்துல யாராவது நீதிமான் இருக்காரா? இயேசுவையே பார்த்து இவர் ஒரு நீதிமானாக காண்கிறேன்னு சொல்லுமா. ஆண்டவர் சொல்ல, என்னை நீதிமான் நல்லவன் என்று சொல்வானேன், பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொன்னாராம். நம்ம யாரும் நீதிமான் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரு வகையில குற்றம் செய்திருக்கிறோம். வேதம் சொல்லுது, கைகளினால செய்கிற பாவம் மாத்திரமல்ல, கண்கள்ல பார்த்தாவே இச்சை வந்துருச்சாம். விபச்சாரம் மட்டும் 10 கட்டளைகள் இல்ல, கண்களிலே இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. அப்ப எத்தனை முறை விபச்சாரம் செய்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஐயோ நினைக்கவே முடியல. களவு செய்யாதிருப்பாயாகனு வசனம் சொல்லுது. ஆனா எத்தனை முறை என் அண்ணன் வீட்டுல அப்படி இருக்கிறாங்க, என் அக்கா வீட்டுல இப்படி இருக்காங்க, என் மாமா வீட்டுல இத்தனை பாவம் செஞ்சாலும் அவங்க எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க, அத்தனை கார் வச்சிருக்கிறாங்க, அவ்வளோ நகை போட்டு வராங்க. கண்கள்ல பார்த்தாவே இச்சை உள்ள வந்துருச்சு. இச்சை கர்ப்பம் தெரித்து பாவமாகிறது. பாவம் முழுமையாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் கிறிஸ்துவினுடைய கிருபை வரமோ அது நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. அவருடைய கிருபை வரம் அது. அந்த வரத்தை நம்ம கேட்கணும். நீர் என்னை நினைத்தரலும். இந்த சிலுவை தியான கூட்டத்தில் 2வது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஏசப்பா என்னை நினைச்சுக்கோங்க, என் குடும்பத்தை நினைச்சுக்கோங்க, என் பிள்ளைகளை நினைச்சுக்கோங்க. நாங்க பாவிகள் தான், துரோகிகள் தான், நீதிமான் இல்லை, குற்றவாளிகள் தான், ஆனாலும் எங்களை நீங்க என்ன பண்ணுங்க, நினைத்தருளும் ஆண்டவரேன்னு அந்த கள்ளன் செய்த அந்த ஜெபத்தை நீங்களும் நானும் டெய்லியும் பண்ணணும். அப்பதான்
ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாயாக. அவர் செஞ்சிருவாரு. கேட்க வேண்டியது நம்ம நம்ம எப்போ எதை சொல்றோம்? இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாயாக, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாயாக. நம்ம எல்லாரும் பரதீசில் அவரோடு கூட சந்தோஷமா இருக்க போறோம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க அப்படின்னா ஆமென் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கள்ளன் செய்த ஒரு காரியம் இருக்கு. ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும். இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்டா நிச்சயம் அவர் நம்மை நினைத்தருளுகிற தேவனாய் இருப்பார். மூன்றாவது வார்த்தை, தாயையும் மகனையும் பார்த்து சொன்ன வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக சிலுவையில சொன்ன வார்த்தை, தன்னுடைய தாயாகிய இந்த மரியாளை பார்த்தார். சொல்றார், அதோ உன் மகன். தனக்கு அன்பா இருந்த சீஷனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய். ஏன் மற்ற சீஷனை சொல்லல அவரு? ஏன்னா அங்க யாரும் இல்லை. எல்லாரும் இவர் பிடிச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க, விட்டு. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு சிலுவை தியான கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இருந்தாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடுறார். சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் போது கூட இன்னைக்கு நம்ம இந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன். உங்க உள்ளத்துல என்ன நினைவு என்ன இருக்குங்கிறவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ பெயருக்காக வந்திருக்கிறோமா, இல்ல வேற வழி இல்லாம வந்துட்டோமா, இல்ல நம்ம கிறிஸ்தவன் ஆயிட்டோம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறதுக்காக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா, இல்ல அப்பா மேல உண்மையான அன்பு ஆழமான அன்போடு நம்ம இருக்கிறோமா? அப்படி இருந்தா யோவான மாதிரி தான் நம்ம இருப்போம். அவர் தேடுறாரு, யார் இருக்கா, யார் இருக்கா, யார் இருக்கா. இந்த கடைசி நேரத்திலையும் என்னை விடாம என் கூடவே இருந்தான்ல இந்த யோவான், அவன் நிச்சயமா என் அம்மாவை பார்த்துக்குவான்னு சொல்லி தன்னுடைய தாயாகிய மரியாளை யோவான் கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து இல்லாம 5 குழந்தைங்க இருந்துச்சான். தங்கச்சிமார் இருந்தாங்க. யூதா இருந்தாரு, இன்னும் 2 யோசே இருந்தார். யோசே, யூதா, இன்னும் 2 சகோதரிகள், 5 பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் நம்பி மரியாளை விடலை. ஏன் தெரியுங்களா? 30 வயசுக்கு மேலே ஆனாதான் ஒரு மெச்சூரிட்டி லெவல்னு சொல்லுவாங்க. 30 வயசுக்கு மேலே ஆனாதான் ஆண்மகன் ஒரு சுதந்திரத்துக்குள்ளே வருவாங்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பிறந்த எல்லா குழந்தைகளுமே பிலோ 30 இயர்ஸ் தான் இருந்தாங்களாம். அவங்க யாரும் 30 வயசு எட்டலையாம். அதனால அவங்கள நம்பி எல்லாம் சின்ன பொடுசுங்க அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறது, அவங்களாம் இன்னும் மெச்சூரிட்டி லெவல் இன்னும் வராததுனால. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன சொன்னாங்க, வெளியரங்கமாக போய் அற்புதம் செய்யுங்கன்னு இயேசு கிறிஸ்துவே தூண்டி விட்டவங்க, இயேசுவையே நம்பாதவங்க. இவரை தூண்டி அவங்கள நம்பி அம்மா விட்டுட்டு போன, நீங்க தானே இயேசு இயேசுன்னு அம்மா நீ பின்னாடி போன, இன்னைக்கு அந்த இயேசு எங்க போயிட்டாரு அப்படின்னு அவங்க அம்மாவை கவனிக்காம விட்டுருவாங்களோ அப்படிங்கிறதை அறிந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன் தாயாகிய மரியாளை தன்னுடைய அன்பான சீஷனாகிய யோவானிடத்துல ஒப்பு கொடுத்தார். அந்நேரமே அவன் அவளை தன்னிடமாக சேர்த்து கொண்டு சாகர வரைக்கும் மரியாள் யார் கூட இருந்தாங்களா? யோவான் கூட தான் இருந்தாங்களா சாகர வரைக்கும். இத்தனைக்கு இந்த யோவானை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, அங்கே போட்டாங்க, இங்கே என்ன பாடு, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள். நல்லா கவனிங்க, சிதறடிக்கப்பட்டார்களா? அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறோம், எருசலேமுக்கு சபைக்கு துன்பம் வந்தப்ப எல்லா பக்கம் சிதறடிக்கப்பட்டாங்களாம். இந்த யோவானும் சிதறடிக்கப்பட்டார், ஓடினார். அவர் ஓடினாலும் மரியாளை விட்டுட்டு போகல, மரியாளையும் கூடவே கூட்டிட்டு போனார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு ஒருவேளை இயேசு இங்க வந்தாருன்னா, இல்லை இன்னைக்கு ஒருவேளை எதிர்ப்பாளர்கள் இங்க வந்தாங்கன்னா, நான் இயேசுவுக்காக ரத்த சாட்சியாய் மரிக்க நான் தயாராக இருக்கிறேன். என்ன பண்ணிட முடியும் உங்களால? நான் இயேசுவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறேன், நான் இயேசப்பாவோட பிள்ளைன்னு சொல்ல எத்தனை பேர் உறுதியா நிக்கிறீங்களோ அவங்க தான் பரலோகம் போக முடியும். ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, 10 குற்றவாளிகளை நிக்க வச்சு டே இயேசுவை மறுதளிச்சிடறான்னு சொன்னாங்களா? கேட்டுக்கிறீங்களா இந்த கதை? ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்களா? மறுதளிச்சானுங்களாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கேட்டாங்களா, ஐயோ எனக்கு உயிர் தான் முக்கியம், எனக்கு உயிர் தான் முக்கியம், எனக்கு உயிர் தான் முக்கியம், என்னை கொல்லாதீங்க, நான் இயேசுவை மறுதளிக்கிறேன்னு சொன்னாராம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே 10 கிரீடங்கள் இருந்துச்சான். அவங்க மறுதளிச்சிட்டாங்க அப்படின்னா கிடையாது, மறுதளிக்காம ஏசப்பாக்காக உயிரை விட்டாங்கன்னா ஜீவ கிரீடத்தை வைக்கிறதுக்காக மேல கிரீடங்கள் ஆயத்தமா இருந்துதான். ஆனா 9 பேர் சொல்றேன், 9 பேரை மறுதளிக்கலையா, அவங்க எல்லார் தலையிலையும் வந்து கிரீடங்கள் வந்து உட்கார்ந்துச்சான். 10வது ஒரு ஆள் என்ன பண்ணிட்டானாமா, மறுதளிச்சிட்டானா. அதனால அவனுடைய கிரீடம் மேல போகும்போது அந்த
மகன் சொன்னா, நான் இயேசுவை ஏத்துக்கிறேன், இயேசுவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிறேன், எனக்கு அந்த கிரீடம் வேணும், எனக்கு அந்த கிரீடம் வேணும்னா அவன் அந்த கடைசி நேரத்தில் இயேசு சொந்த ரட்சகரா அந்த குற்றவாளி தீவிரவாதி இயேசுவை ஏற்றுக்கொண்டானா. ஸோ இன்னைக்கும் நமக்கும் ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் கண்ணுக்கு தெரியல, நம்ம இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. ஆனால் சொல்றேன், நிச்சயமாகவே நமக்குன்னு ஆண்டவர் கிரீடம், நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம், ஜீவ கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. அவர் கேட்கறது ஒண்ணுதான், என் பக்கத்திலே இருக்கிறியா, என் பக்கத்திலேயே இருக்கிறியா, என் கூடவே இருக்கிறியா, என் மனசை நீ அறிஞ்சிருக்கிறியா, என் விருப்பம் என்ன நீ தெரிஞ்சிருக்கிறியா. அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் தப்பு பண்ணா மோசம். வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, நீ அடுத்து வளர்றீங்க, லவ் பண்றது அப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அது தெரிஞ்சு நீ லவ் பண்ணா என்ன ஆகும் சாம்? சிஸ்டர் சிரிக்கிறாங்க. போச்சு, என்ன ஆண்டி என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்றா. ஸோ ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே ஜோஷினி இருக்க, ஜோஷினியவே பார்த்து கேட்குறேன். என்ன ஜோஷினி சொல்லுங்க, ஏசப்பாக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ண பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அப்போ நம்ம லவ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ பண்ணுனா நான் ஏசப்பா பிள்ளை தான், சபைக்கு வர்றேன் தான், பைபிள் வாசிக்க. என்ன சார் டெய்லி ஜெபம் பண்ணுறதா, பைபிள் வாசிக்கிறதா, ஆனாலும் இந்த அசுத்தத்தை பாவத்தை கீழ்ப்படியாமைய கூடவே வச்சுட்டு இருந்தா ஆண்டவர் வெளிப்படுவாரா மாட்டாரா? உங்ககிட்டயே நான் விடுறேன். 4வது வார்த்தைக்கா, இது சமாதான பலி. சமாதான பலி. 4வது வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மத்தேயு 27:46. ஆமென். ஏலி ஏலி லாமா சபக்தானி. இதுதான் இந்த போக்காடு. கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு ஆடு வனாந்தரத்துல விட்டாங்க பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கைவிடப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிதாவை நம்ம சொல்றோம் இல்ல, என்ன சொல்றோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து போயிட்டு இருந்தாங்களாம். பூக்கள் நிறைந்த பாதையில 4 கால் தடம் தெரிஞ்சுதான். அடுத்த கொஞ்ச தூரம் கழிச்சு போகும்போது முள்ளா இருந்துச்சா, அந்த முள்கள்ல பார்த்தா 2 கால் தடம் தான் தெரிஞ்சுதான், மீதி 2 கால் தடம் இல்லையா. உடனே அந்த மனுஷன் கேட்ட, ஆண்டவரு பூ மாதிரி இருந்த பாதையில என் கூடவே இருந்தீங்க, ஆனா இந்த முள் பாதையில என் பாதம் மட்டும்தானப்பா இருக்கு, உங்க பாதத்தை காணாமேப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன, நல்லா குனிஞ்சு உத்து பாரு, அது என் பாதம், நான் என் கையில உன்னை ஏந்திட்டு இருக்கேன்னாராம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் சிலுவையில இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களின் பாவமும் அவரை சூழ்ந்து கொண்டதினால, அந்த பாவத்தின் தண்டனை அவர் மேல வந்ததுனால அவர்னால அந்த பாவத்தை என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அந்த பாவம், எந்த ஒரு பாவியும் பிதாவை என்ன பண்ண முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்து பாவத்தின் முழு உருவமாய் சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறதுனால அவர் யாரை பார்க்க முடியல, பிதாவை பார்க்க முடியவில்லை. அதனால அவர் கலங்கி போறாரு. அதனாலதான் அவர் கேட்கிறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க கைவிட்டீர்னு சொல்றாரு, ஆனா இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க அவர் கைவிடீர்னு சொல்ல, கைவிடீர், இந்த சூழ்நிலையும் நீர் என்ன பண்ண மாட்டீர், கைவிடீர் அப்படின்னா கைவிட மாட்டீர் என்பதை அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாருன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இந்த 4வது வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லித்தரது. ஜெனிஃபர் சொன்னார், பாடுகள் என் வாழ்க்கையில கடந்த 3-4 வாரம் புயல், உபத்திரவத்தின் புயல், சூறாவளி, ஆனா ஒன்னே ஒண்ணு, அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் விடவில்லை. வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் நிச்சயமாக உங்களை என்னை, அது போக்காட வனாந்தரத்தில் விடப்பட்டிருந்தாலும் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் அவர் இருக்கிறார். ஒருவேளை வனாந்தரமா உங்க வாழ்க்கை இருக்குதா, கவலைப்படாதீங்க, அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவன், அவர் நம்மை விட்டு விலகாத தேவன், வாக்குரைத்தவர், உண்மை உள்ளவர். நீங்களும் நானும் மாறினாலும் அவர் மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா. சோ இதுதான் போக்காடு பலி. 5வது வார்த்தை எடுத்து வாசம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தாகம் எப்படி இருக்கிறது, ஆத்தும தாகம் வேண்டும். ஆத்தும தாகம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. வெறும் 3.5 வருஷத்துல இயேசு கிறிஸ்து எத்தனை லட்சங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களா? எத்தனை வருஷத்துல? 3.5 வருஷத்துல இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தப்போ 40 லட்சத்துக்கு மேல இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்கன்னா நமக்கு எத்தனை வயசாச்சு? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம எத்தனை ஆத்துமாக்கள்? அவங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காத அடுத்த பட்சம்.
நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம் இயேசுதான் ரட்சகர் அப்படிங்கிறவங்களுக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை எத்தனை பேருக்கு சாட்சியாக இருக்குது? எத்தனை பேர் உங்களை பார்த்து ஐயா அம்மா உங்களை பார்க்கும்போது ஏசப்பாவையே அவங்க மூலமாக நான் பார்க்குறேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? அப்படி சொல்லியிருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை தேவனோட பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அந்த ஆத்தும தாகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எத்தனை ஊழியக்காரர்கள் அடிக்கப்பட்டாங்க, இன்னைக்கு யூடியூப்ல ஊழியக்காரரை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த ஊழியக்காரருக்கு வேணும், அந்த ஊழியக்காரர் அப்படித்தான் ஆகும் அப்படின்னு சொல்லாம அந்த ஊழியக்காரருக்காக எத்தனை பேர் பரிதபிக்கிறீர்கள்? தாவீது சொன்னார், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கைகளை போடாதே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடக்கூடாதுன்னு தாவீது சவுலை கொல்லக்கூடாதுன்னு வேலைக்காரங்கிட்ட சொல்றான். ஆனா இன்னைக்கு நாக்குல நரம்பில்லைன்னு சொல்ற மாதிரி விசுவாசிங்க, ஊழியர்கள், அரசியல்வாதிகள், சாதாரண சாமானிய மக்கள் ஊழியக்காரர்களை குறை பேசி விடுகிறார்கள். பின்னாடி என்ன நடக்குது தெரியறதில்ல. தயவு செய்து யாரையும் துன்பப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, இழிவான வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. எந்த ஊழியக்காரரையும் குற்றப்படுத்த கூடாது. ஆண்டவர் சொல்றாருல, பிறனை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற அப்புறமா மற்றவனோட கண்ணில் இருக்கிறத எடுக்கலாம். விபச்சார ஸ்திரியை கொல்லும் போது கூட உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் முதல் கல். அப்பனா என்ன அர்த்தம்னா, அங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்கறாங்க, ஒருத்தரும் இல்லையாமா? அப்ப நானும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நியாயம் தீர்க்க மாட்டேன், போ இனி நீ பாவம் செய்யாத. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த ஒரு உணர்வு உனக்குள்ள இருக்கட்டும், ஆத்தும தாகம் உனக்குள்ள. விபச்சாரியை பார்த்து ஒதுக்காதீங்க. இன்னைக்கு நானே பார்த்துருக்கிறேன் நிறைய சபைகளுக்குள்ள, இவன் திருட, இவனெல்லாம் சபைக்குள்ள விட்டா ஏதாவது திருடிட்டு போயிடுவான், ஐயோ வேண்டாம் நீ வெளியே போ. இவளா, ஐயோ இவ சரியான சண்டைக்காரி, இவளை சர்ச்சுக்குள்ள விட்டா எல்லாரையும் சண்டைக்காரியா மாத்திடுவா, வெளியே போ. இந்த குடும்பமா, இவன் குடிகாரன், இவனையெல்லாம் போ 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 வெளியே போ. ஆனா யாருக்கு சபை? இயேசு எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே தேவகுமாரன் உலகத்திலே வெளிப்பட்டார். அப்ப இந்த சபை யாருக்கு? சண்டைக்காரவங்களுக்கு, குடிகாரங்களுக்கு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு, விபச்சாரக்காரங்களுக்கு. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள யாருக்கா, நான் நீதிமான், என் பக்கத்துல யாரும் வரக்கூடாது, ஐயோ அந்த சிஸ்டர் வராங்க, ஐயோ அந்த சபைக்கு போகக்கூடாது, என்ன பாஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியல, எப்படி அவங்கள கூப்பிட்டு உள்ள வச்சிருக்கலாம், என்ன இந்த பாஸ்டர் கொஞ்சம் கூட, பாஸ்டரையே கை நீட்டி பேசுற அளவுக்கு விசுவாசிங்க ரெடி ஆயிட்டாங்க. தாகமாக இருங்கள், கூட்டிட்டு வாங்க. விபச்சாரம் செய்தாலும் வேசிகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட அன்பை சொல்லி, இயேசு கிறிஸ்துவ அன்பை நம்ம மூலமாய் காட்டி அவர்களை ஆண்டவருக்குள்ளே நம்ம வழி நடத்துவோம். ஆமென். 6வது வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆமென். முடிந்தது என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரா? தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் முடிந்ததுன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? ஏசப்பா இனிமேல் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் செய்யணுமா, இல்லை செஞ்சு முடிச்சிட்டாரா? உங்களுக்கான கேள்வி சொல்லுங்க. ஏசப்பா இனிமேல் தான் எனக்கு எல்லாம் செய்யணுமா, இல்லை ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டாரா? செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி நம்ம என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரு இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி சுதந்திரிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. எத்தனை பேர் சுதந்திரிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அவர் முடிச்சிட்டாரு, பிசாசோட தலையை நசுக்கிட்டாரு, அவர் பாவத்தின் தண்டனையை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. முடிவு முடிஞ்சது, எண்டுன்னு போட்டு புள்ளி வச்சுட்டா நீ அடுத்து நம்ம தான் துவங்கணும். என்ன துவங்கணும்? புதிய சிருஷ்டியின் பிள்ளைகளாக, ஹல்லேலூயா, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக, இயேசுக்கு அச்சு அடையாளங்களை சரீரத்திலே தரித்தவர்களாக, இயேசு செய்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு யாராவது இயேசுவை நேரடியாக நான் பார்த்துருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் ஏசப்பாவை பிரத்யட்சமாக நேரில் பார்த்துருக்கிறேன்னு. யாருமா அது கை தூக்கிறது? பிரதீக்ஷா பார்த்துக்கிறியா ஏசப்பாவை? அப்படியே எப்போ பார்த்த? எங்கே பார்த்த? ஃபோட்டோவில் பார்த்தியா, டிவியில் பார்த்தியா? ஃபோட்டோ பார்த்தீங்களா? ஃபோட்டோவில் நேர்லேயே பார்த்துருக்குறா. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாம்சத்தில் வந்த இயேசுவை அந்த 3.5 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே பார்க்கல.
இன்னைக்கும் நான் இயேசுவை பார்த்தேன்னு சொல்ற எல்லாருமே ஆவியிலே அவரை தரிசிக்கிறார்கள். மாம்சத்தில் வந்த இயேசுவை நம்ம இனி பார்க்க மாட்டோம். அதுதான் பவுல் சொல்றாரு, மாம்சத்தில் வந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கல. அல்லேலூயா. மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்லன்னு பவுல் சொல்றாரு. மாம்சத்துல யாருமே இயேசுவை பார்க்க முடியாது. ஆவியில அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய சுபாவங்களை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க முடியும். அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் முடிச்சிட்டாரு, இனி நம்ம தொடங்கணும். பக்கத்துல கை கொடுத்து ஒரு ஷேக்கன் கொடுத்து சொல்லுங்க, அவர் முடிச்சிட்டாரு, நீங்க தொடங்க ரெடியா? ஒருவேளை இத்தனை நாள் நீங்க செய்யலைனாலும் பரவாயில்ல, இது ஸ்டார்ட் பண்ணுங்க. கோ அண்ட் ஸ்டார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அதனால அவர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், சகல அதிகாரமும் எனக்கு இப்ப என்ன பண்ணிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகலாம், நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஹல்லேலூயா. அவர் முடிச்சிட்டாரு, நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியதுதான் நம்முடைய வேலை. கடைசியாக 7வது வார்த்தை லூக்கா, அதுதான் சர்வாங்க தகன பலி. 6வது வார்த்தை 7வது வார்த்தை ஒரு போஜன பலியா இருக்கிறது. லூக்கா 23:46. இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. மகா சத்தமாய் கூப்பிட்டு இயேசு தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கரங்கள்ல ஒப்புவித்தார். என் ஆவியை உம்முடைய கரங்கள்ல ஒப்புவிக்கிறேன். இன்னைக்கும் நம்ம மரிக்கும் போது நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி அவங்க விசுவாசிகள் எல்லாத்தையும் சொல்லிட்டார், நாளைக்கு ஆராதனை முடிச்ச உடனே 1 மணிக்கு என்ன விசுவாசிகளுக்கு சனிக்கிழமையே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்றாரு. தூத்துக்குடி பக்கம் தான் அவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு வந்துருங்க, நாளைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே ஆண்டவர் என்னை கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு நல்ல ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு காலையில மகிமையின் ஆராதனை செய்தி எல்லாம் முடிஞ்சது. கரெக்டாக 12:55 ஆச்சு. ஜனங்கள்லாம் எப்படி கேட்கறதுன்னு தெரியாம இவர் உண்மைத்தான் சொல்றாரு இல்லை சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது சொல்றாரான்னு தெரியலையேன்னு எல்லாம் இப்படி இங்கே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இது மாதிரியே என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஊழியக்காரங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க மனைவி வந்து அவர் சொல்கிறாங்க, எங்க 12:55 ஆயிடுச்சு அப்படின்னு. ஓ 12:55 ஆயிடுச்சா, அதாவது தூதர்கள் எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பக்கத்தில் வர சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சொல்லி எல்லா விசுவாசிகளையும் அவர் ஆசீர்வதித்து தன் மனைவியும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்து, சரி நான் போயிட்டு வரேன், நீங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி நேராக அவர் படுக்கிற பெட்டில் போய் கையை அப்படி வச்சு பைபிளை வச்சு கண்ணை மூடினவர் தான். கரெக்டாக 1 மணி அவருடைய உயிர் பிரிந்தது. அவருடைய ஆவி கர்த்தருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மரித்தா மார்டையஸ். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளை. என்ன சாட்சினா இரத்த சாட்சி. மார்டையஸ். ஒருவேளை உயிரோடு மறிக்கணும்னா கூட எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? நிச்சயம் பரலோகம் நமக்கு தான். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நம்மக்கிட்ட ஆண்டவர் பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு, நல்ல தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு, திறமைகளை கொடுத்துருக்கிறாரு, நல்ல உபதேசிக்கிற வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு, புதிய ஆராதனை அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு, வரங்களை கொடுத்துருக்கிறார், பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் எதிர்பார்க்குற அளவு நம்முடைய சபையின் தரிசனம் எஸ்தர் சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்லிடுவாங்க, சபையின் தரிசனம் பிள்ளைங்க சொல்லிடுவாங்க. ஆண்டவர் சொல்லி இது 3வது வருஷம் நடந்துட்டு இருக்குது. 5 வருஷத்துக்குள்ள 5000 ஆத்துமாக்கள் ஆண்டவர் தரேன்னு இருக்காரு. 5 ஏக்கர் நிலத்தை தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இன்னும் ஒரு பெரிய திரட்சி இல்லையே அப்படிங்கும்போது ஆண்டவர் பாஸ்டர்கிட்ட சொன்னாரு, நீ எண்ணிக்கையை பார்க்காத, குவாலிட்டியை பாரு. எதை பாரு? ஒரு ஆத்மா உன் சபையில் என் சபையில் இருக்கும்போது இந்த ஆத்மா மறிச்சா பரலோகம் நிச்சயம்னு ஆண்டவர் பாஸ்டர்கிட்ட சொன்னாரா? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார். அதனால அன்னையிலேருந்து பாஸ்டர் வந்து இது எண்ணிக்கைக்காக கவலைப்படுறதே இல்லை. வந்தாலும் சரி வராட்டியும் சரி ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவார். எப்பவுமே ஸ்தோத்திரத்தை செய்கிறதுனால கிருபை பெருகும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம எடுத்து வாசித்தோம்,
எபிரேயர் 12 அதிகாரம் 24. ஆண்டவர் நேற்று ராத்திரி அதை படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடு பேசினார். இந்த 12 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எண். 24 அப்படிங்கிறது 2024. 25வது வசனம், 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம் வரைக்கும் இருக்கு. தயவு செய்து சபையாக எல்லாரும் அந்த வேதத்தை திறந்து புதிய ஏற்பாட்டில் பக்கம் எண் 310 அதை எடுத்து வச்சு சபையாக எல்லார் கையிலும் பைபிள் இருக்கா? தயவு செய்து எடுத்து வைங்க பார்க்கலாம். பைபிள் எடுத்து 24ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? புது எபிரேயர் 12:24 இருந்து புது உடன்படிக்கை. உங்க சத்தம் உயரட்டும். மத்தியஸ்தராகிய இயேசு. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் மேல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளு கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. 3 தடவை ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ புரியலையோ, ஆவியானவர் என்கிட்ட சொன்ன காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்பொழுது அப்போ ஆபேலின் ரத்தம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே சிந்தப்பட்டது. மொத்தம் பைபிளில் 7ங்கிறது ரொம்ப முக்கியமான எண். நம்முடைய வருடங்களை 7000 வருடங்கள்னு சொல்லுவாங்க. 6 நம்பர் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. 6000 ஆண்டுகள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து மீதி இருக்கிற அரசாட்சிக்காக 1000 வருட அரசாட்சிக்காக கொடுக்கப்பட்டது. இப்ப 6வது 6000 வருடத்தினுடைய கடைசியில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த 7000-ஐ 2 பிரிப்பாங்களா? முதல் 2000 வருடங்கள் அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, கட்டளையின் வருடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது ஆதாம் முதற்கொண்டு ஆபிரகாம் வரைக்கும் ஆண்டவர் பேசினார்ல, அது 2000. அது பேரு மனசாட்சியின் வருடங்களாம். சொல்லுங்க, முதல் 2000 வருஷம், அடுத்த 2000 வருஷம் நியாயப்பிரமாணத்தின் வருஷமாமா. அதான் மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும். சொல்லுங்க, மோசே முதல் எத்தனை வருடம்? 2000 வருடம். அது எதை குறிக்குது? நியாயப்பிரமாணத்தின் வருடம். மொத்தம் எத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு? இப்போ இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? அடுத்த 2000 வருஷம் கிருபையின் ஆண்டு. அடுத்த 2000 வருடம் இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். இது என்ன ஆண்டு? கிருபையின் ஆண்டு. நம்ம எல்லாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய, நம்ம மனசாட்சியின் காலத்திலே இல்லை, நியாயப்பிரமாண காலத்திலே இல்லை. எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சுக்காங்க. இந்த 2000 வருஷத்தினுடைய இன்னைக்கு வருஷம் என்னங்க? 2000 ஒரு குறிப்பு சொல்லுது 2030 இந்த உலகத்தில் பெரிய மாற்றம் நடக்குன்னு சொல்லுது. எத்தனை வருஷத்தில்? 2030 யூபிலி வருடம் எல்லாருக்கும் தெரியும், 50வது வருடம். இப்போ இஸ்ரேலில் யூபிலி வருடம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாக இது 2000 வருடத்தினுடைய கடைசி மணி நேரத்தில் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனி அடுத்து ஒரு 1000 வருட அரசாட்சி. அது யாருடைய அரசாட்சி? இயேசு கிறிஸ்துடைய அரசாட்சி. நம்ம இந்த 6000 ஆண்டினுடைய கடைசி மணி துளி நேரத்தில் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை சபைக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், காலையில் 6 மணிக்கு வந்தவனுக்கு ஒரே கூலிதான், 11 மணிக்கு வந்தவனுக்கு ஒரே கூலிதான், சாயந்தரம் 6 மணிக்கு வந்தவனுக்கும் ஒரே கூலிதான். மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தவனுக்கும் ஒரே தீர்ப்பு தான். நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தவனுக்கும் ஒரே தீர்ப்பு தான். கிருபையின்
காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரே தீர்ப்பு தான். நம்மை அல்லாமல் அவர்கள் பூரண ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்று நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தினாலே மீட்பு. அதுதான் இந்த 24ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவருடைய கிருபைக்குள்ளே நாம் நிற்கிறோம். அவருடைய கிருபாசனத்திற்குள்ள உள்ளாக நாம் கிட்டி சேர்கிற பாக்கியத்தை சுலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த 24ஆம் வசனம். 24வது வருடம் முடிஞ்சு போச்சு. இப்போ 25ஆம் வருடத்துல இருக்கிறோம். 25ஆம் வசனம் நம்ம வாசிச்சோம். பூமியில மனுஷனா பிறந்த இயேசுவுக்கு செவி கொடுக்காதவங்களுடைய நிலைமையை நம்ம பார்த்தோம். இப்ப பரலோகத்துல பிதாவினுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா கிருபை நிச்சயம். அதுதான் இந்த 25வது வசனம். 26ஆம் வசனம், ஆண்டவர் அசைக்க போகிறார். அடுத்த வருடம் 2026 பெரிய அசைவுகளை இந்த தேசம் பார்க்க போகிறது. ஆனாலும் நித்திய அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய தன்னுடைய வீட்டை கட்டினவர்களுடைய வீடு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இல்லை ஏதோ புரியாம இருக்கா? புரியுதா எல்லாருக்கும்? 2024 முடிஞ்சு போச்சு. 2025 அவருடைய சத்தம் பேசிட்டு இருக்குது. 2026 அசைய போகுது. தேசத்தை தேவன் அசைக்க போகிறார். நம்முடைய அஸ்திபாரம் இயேசுவின் மேல இருந்துச்சுன்னா நம்ம அசையாம உறுதியா நிற்போம். நிச்சயம் பரலோகத்துக்கு நம்ம போவோம். இல்லைன்னா மறுதளிக்க மாதிரி சூழ்நிலைகள் வந்துவிடும். 27ஆம் வசனம், இன்னும் ஒரு தரம்னு சொல்றாராம். 27ஆம் ஆண்டு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார், இன்னும் ஒரு தரம். 28ஆம் வசனம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். 2028ஆம் ஆண்டு. இன்னும் அந்த 2028க்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடியே பயபக்தி, தேவன் மேல ஒரு பக்தி இருக்கட்டும், பயம் இருக்கட்டும், உண்மை உள்ள ஆராதனை, உண்மையோடு உத்தமத்தோடு செய்கிற ஆராதனை அவர் நம்ம தொழுது கொள்ளுவோம். அதான வசனம் சொல்லுதுல, யோவான் 4 சமாரியா ஸ்திரீ கிட்ட இயேசு சொல்லுவார்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அந்த காலம் இப்பொழுது வந்திருக்குதுன்னு அவர் சொன்னார். நான் சொல்கிறேன், இந்த சபையில் இன்னைக்கு இந்த சிலுவை தியான கூட்டத்துக்கு இந்த கடைசி சிலுவையில் அறையப்பட்ட நாள், இந்த புனித வெள்ளி, இந்த பிளாக் ஃப்ரைடே, கிரேட் ஃப்ரைடே, ஹோலி ஃப்ரைடேல வந்திருக்கிற ஆண்டு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 28ல் கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். 29 நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. இந்த பூமி எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. 2029 என்ன வேணாலும் நடக்கலாம். இதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தலாம். நடந்தாலும் சரி, நடக்காட்டியும் சரி, தயவுசெய்து இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தையும் எபிரேயர் 11ஐயும் இன்னைக்கு போன உடனே வீட்டில் வாசிச்சிருங்க. எத்தனை பேர் ஓகே சொல்றீங்க? இன்னைக்கு போனோன்னே உங்க எல்லாருக்கும் வேலை எபிரேயர் 11 விசுவாச பட்டியல், எபிரேயர் 12:1 இந்த 29 வரைக்கும் வாசிச்சுருங்க. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட நீங்களும் நானும் அசையாத கண்மலைகளாக, ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரு வெள்ள இரைச்சல்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அசையாமல் உறுதியாய் நிற்கிற கண்மலையாக தேவன் நம்மை வைக்க போகிறார். ஆமென். ரத்தத்தை பற்றி கொண்டிருக்க கடவுள் நிச்சயமாகவே போகாது. ஆண்டவர், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். எனக்காக ஒருவன் இந்த உலகத்திலே எதை இழந்தானோ அதற்கு பதிலாக 100 மடங்கு அவனுக்கு இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குப்படுகிறார். ஒருவேளை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எதையாவது இழந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்க போகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பட்ட பாடுகள் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தாமே மகிமைப்படுவாராக. பிதாவாகிய தேவன் தாமே நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நம்மை தாழ்த்தி அவர் கரத்துல நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நீர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு ஆண்டவரே நீர் உமது ஜீவனை எங்களுக்காக நீர் கொடுத்து ஆண்டவரே எங்களை நீர் மீட்டிருக்கிறீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினியை நீர்
பிசாசினுடைய சகல தந்திரங்களையும் நீர் சிலுவையிலே உன் தலையை நசுக்கி எங்களை நீர் உயிர்ப்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் தலையில்லாத ஒரு பிசாசு செய்கிற காரியம் தான், வெறும் வாள் தான் செய்து கொண்டிருக்கிறது. அவைகளை நாம் தோற்கடிக்கும்படியாக நமக்குள்ள கர்த்தர் சத்துவத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசு முழுவதுமாக வந்து நம்மை ஆட்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. அதனுடைய வாள் தான் நம்ம இடத்துல அவர் நசுக்கி விட்டார், தலையை அவர் நசுக்கி விட்டார். பிசாசினுடைய எல்லா நச்சு பொருள்களும் அவருடைய கால்களின் கீழே வந்து விட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது எந்த விஷமும் நம்ம இடத்துல கிடையாது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கையை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் வெற்றி சிறந்திருக்கிறீர். அந்த வெற்றி சிறந்த நீர், அந்த வெற்றி கோப்பையை எங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறீர் அப்பா. உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு வல்ல தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. சரீரத்தில் அவ்வளவு பாடுகளை சுமந்து அந்த வெற்றி கிரீடத்தை நீர் எங்களிடத்திலே கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவைகளை நினைக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. செய்யா யாரும் இல்லையே. உம்மை போல தேவன் யாரும் இல்லை. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. சோதரப்பா, உம்மை போல ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு வல்ல தேவன் யாரும் இல்லப்பா. நீர் எங்களை பெற்றிருக்கும்படியாக ஆண்டவரே அந்த கர்ப்ப வேதனையை நீர் சுமந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த கர்ப்ப வேதனை என்று சொல்லப்படுகிறது 240 எலும்புகளும் ஒரே நேரத்தில் உடையும் பொழுது அதை உடைச்சா எவ்வளவு வலி வருமோ அந்த வேதனை தான் கர்ப்ப வேதனை. அந்த வேதனைக்கு மேலான வேதனையை பெற்று நீர் எங்களை பெற்றெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உடைய இரத்தத்தினாலே நீர் எங்களை பெற்றெடுத்திருக்கிறீர். இந்த காரியங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே எண்ணங்களிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்களாக ஆண்டவரே எங்களுடைய சுயத்துக்கு நாங்கள் சாகவும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கவும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவ எண்ணங்கள் வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய சிலுவையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தினதை நினைச்சு இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்றும் நாங்கள் மரிக்காமல் இருப்பது ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையில் இருக்கிற ஆண்டவர் நீர் எங்களுக்காக செய்த அந்த கிருபையை நினைத்தவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு எங்கள் வாழ்க்கையை வாழ தெய்வன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆவியானவரே, நீர் எங்களை நடத்துங்க. ஏதாவது ஒரு தப்பு செய்கிற சூழ்நிலை வரும் பொழுது அதை எதிர்கொள்ளுகிற வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுங்க. இந்த பூமி முழுவதும் பாவம் நிறைந்த உலகம்தான். அன்றைய பிசாசுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்ட உலகம்தான். ஆனால் இவைகள் மேல
ஜெயம் எடுத்த, இவைகளுக்கு மேல வெற்றி சிறந்த ஒருவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை நடத்துகிறார். இந்த ஒரே ஒரு ராஜாதி ராஜாவினுடைய அந்த ஆளுகையை பெற்றவர்களாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பாவத்தின் மேல் வெற்றி சிறக்கிற ஒரு வாழ்க்கை, பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்கு பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையிலே இதை நான் நினைவு கூறும்படியாக ஆண்டவரே இதை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் முடிவு பரியந்தம் இந்த வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக நீங்க பேசி இதை கொண்டு வாங்கப்பா. இதை உணர்ந்து நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை அவர்கள் பார்க்கட்டும், அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சகல கிருபைகளும் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே மீதியான வேலைகள் எல்லாம் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் போல